வந்து கடைசியில் வந்து அப்படி இல்லை அப்படின்ற செய்தி தெரிஞ்ச பிறகு இந்த பாகிஸ்தான்லலாம் பண்ணுவாங்களாங்க கிரிக்கெட் மேட்ச்சில், அதுவும் பயங்கர த்ரில்லிங்கான மேட்சாக இருந்துச்சுன்னா கடைசியில் பாகிஸ்தான் தோத்துருச்சுன்னா டிவி உடைக்க ஆரம்பிச்சிருவாங்களாம், டிவிலாம் தூக்கி போட்டு உடச்சிருவாங்களாம். அந்த மாதிரி எத்தனை உடன்பிறப்புகள் எத்தனை கருஞ்சட்டைகள் உடைச்சாங்கன்னு தெரில. அந்த மாதிரி டிவியை உடைச்ச உடன்பிறப்புகளுக்கு நம்முடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் நம்ம இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். இறுதியாக இன்னும் ஒரு செய்தி இருக்குது. ஆமாம், அதை நான் படித்து காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது சீமான் அவர்களை கைது செய்யவில்லை என்ற கோபத்தில் இதுக்கு மேலே உங்களுக்கு மரியாதை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்களிடம் திமுகவிடம் கருஞ்சட்டைகள் கோபித்துக் கொண்டார்கள் போல் இருக்கிறது. அதில் பதிவுகள்லாம் போட்டுருக்காங்க. நான் ஒரு சாம்பிள் ஒன்று படித்து காட்டுறேன். சீமான் கைது செய்யப்பட்டாலும் கைது செய்யப்படாவிட்டாலும் நாம் தமிழர் வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்க போகிறது இல்லை. ஆமாம், அது உண்மைதான், கரெக்டாக பேசிட்டாப்புல. ஆனால் இவ்வளவு நடந்தும் சீமான் கைது செய்யப்படவில்லை என்றால் நான் உட்பட பல லட்சம், இது பொய். அதாவது நான் உட்பட மற்ற அப்படின்ற மாதிரி போடுங்க. இந்த பல லட்சங்கிறதெல்லாம் உருட்டு, பல நூறு அப்படி எடுத்துக்கலாம். அந்த லட்சத்துக்கு பதில் 100. நான் உட்பட பல 100 பெரியாரிஸ்டுகளின் எதிர்வினையை திமுக தேர்தலில் சந்திக்க நேரிடும். அதாவது திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். நாங்கள் எங்களுடைய 32 இயக்கத்தை சேர்ந்த எங்களுடைய பெரியாரிஸ்டுகள்லாம் இருக்கிறவங்கள நாங்கள் ஒரு 50-100 பேர் ஒரு பஸ்ஸில் ஏற்றுற அளவுக்கு நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்க பல லட்சம் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கிறாங்க. அதாங்க, பெரியாரிஸ்டுகள் ஓட்டு திமுகவுக்கு கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். நேற்று இரவு நடந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இருங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அதாவது இன்னைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள். ஐயாவுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஏன்பா அது அவ்வளோ முக்கியமா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. நம்ம சொல்லி தான் உடன்பிறப்புகளுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது. உடன்பிறப்புகளே, இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள். போய் எல்லாரும் வாழ்த்துக்கள் போடுங்க, அதை செலிப்ரேட் பண்ணுங்க. மைண்ட் அப்செட் ஆகிட்டு மறந்து போயிட்டாங்க பாதி பேர் இல்லைங்க, ஆல்மோஸ்ட் எல்லா உடன்பிறப்புகளும். நேற்று நைட்டு லைவ் ஓடிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த வலசரவாக்கத்துக்கு வந்தது, அங்கே நடந்தது. அந்த வழக்கு விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் அவங்க 7 மணிலிருந்தே லைவ் ஓடிட்டு இருக்குது. ஒரு சேனலுக்கும் 10,000 பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது போக பல யூடியூப் சேனல்கள். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேப்பில் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழா அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ ஒன்று ஆரம்பிக்க 50 பேர் கூட பார்க்கலைங்க. ஆனால் உடன்பிறப்புகளே பார்க்கல. நான் ஒரு சேனல் பார்க்குறேன், அதுவும் ஐயா ஸ்டாலினுடைய அஃபீஷியல் சேனல். அதில் ஒரு வியூ அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்குது. யாரா அந்த ஒரு வியூ அப்படின்னு சொல்லி கேட்டால், பங்காளி நான் தான், யாருமே இல்லையா பாவம்னு சொல்லி நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்மால் ஒருத்தன் சொல்கிறான். இப்படியாக போயிட்டு இருக்குது. உடன்பிறப்புகள் பூரா ஃபோக்கஸ் பூரா இதில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஐயா ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாளை கண்டுக்கிறதுக்கு இல்லாமல் போச்சு. அதனால முதல்ல ஞாபகப்படுத்துறதுக்காகவே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தயவு செஞ்சு அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. குறிப்பாக கருஞ்சட்டைகள் உண்மையிலேயே இறுகின முகத்தோட கருகிய வயிறோட தொங்க போட்டுட்டு தூங்க போயிட்டாங்க நம்ம கருஞ்சட்டைகள். தூங்கினாங்களா இல்லையான்னு தெரியல, முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதனால என்ன மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுலேயும் ஐயா சுபவி அவர்கள் என்ன இந்த நேரத்துக்கு அவர் என்ன கண்டிஷன்ல இருப்பாருன்னு நான் கெஸ் பண்றேன். ரொம்ப துயரத்துல துவண்டு போய் இருப்பாரு. அதுக்கு நான் அப்படியே விட்டுறாதீங்க, பெரிய மனுஷன். அதனால ஒரு 4 கருஞ்சட்டைகளா போய் ஐயாவை வந்து கண்ணை தொடச்சி ஆறுதல் படுத்தி குளிப்பாட்டி சட்டையை மாட்டி விட்டு, ஐயா வாங்க வெளியே வாங்க, வந்து இன்னைக்கு தலைவருக்கு பிறந்த நாள், எதையாச்சும் ஒன்று போட்டு பார்த்து பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்றீங்க. ஐயா சுபவியை ரெடி பண்றதே ஒரு ப்ராஜெக்ட்னு நான் சொல்லி இன்னைக்கு ஒரு 4 நம்பிக்கையான கருஞ்சட்டைகள் கிட்ட ஒப்படைக்கிறேன். அந்த நம்பிக்கையான கருஞ்சட்டைகள் யாராச்சும் ஒரு 4 பேர் போயிட்டு அவரை பார்த்துக்கங்க, கூடவே இருந்து பார்த்துக்கங்க. அடுத்த 2 நாளைக்கு கூடவே பக்கத்திலே இருந்து பார்த்துக்கங்க. ஆமாம், அதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லணும்னு நினைச்சேங்க. இப்படியாக நள்ளிரவு வரை நீடித்த சஸ்பென்ஸ். சீமான் கைது ஆவாரா அப்படிங்கிற ஒற்றை கேள்விதாங்க. அதாவது 11:45 வரைக்கும் தந்தி டிவியிலிருந்து புதிய தலைமுறையிலிருந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட், அதாவது 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. விசாரணை முடிந்து ஒருவேளை அடுத்த விசாரணைக்கு அனுப்பலாம், அல்லது அப்படியே கைதும் நடக்கலாம், கைதாக வாய்ப்பு உள்ளது, இருங்க எங்கேயும் போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அலாட் பண்ணியே வச்சிருந்தாங்க. அப்புறம் 11:45 சொல்றாங்க, இல்லைங்க கைது இன்னைக்கு இல்லையா, அதனால ஒரு பத்திரமாக வீட்டுக்கு அனுப்பப்படுவார் அப்படின்னு சொல்லி அப்படி 11:45 வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா விசாரிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. ஒரு 53 கேள்விகள் அவருக்கு கேட்கப்பட்டதாகவும் எழுத்து மூலமாக அதுக்கு அவர் பதில் கொடுத்ததாகவும், அதுக்கப்புறம் அவர் கொடுத்த பிரஸ் மீட்டை இந்நேரம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அண்ணன் சீமான் அவர்கள் என்ன மாதிரி கேள்வி கேட்டாங்க, என்ன ஏதுன்னு சொல்லி. நீங்க இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல, நம்ம ஆரம்பத்திலிருந்தே படிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம், யோ இந்த விஷயத்திலேயே நீ கைது பண்ணாலும்
அதாவது 200க்கு மேற்பட்ட வழக்குகள் சீமான் அவர்கள் மேலே இருக்குது. ஆனால் நாங்கள் இதில் தான் நாங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி அதில் அவமானப்படுத்தி மிகப்பெரிய ஒரு நரேட்டிவை செட் பண்ணி சீமான் அவர்களை வந்து மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படுத்தி அப்படி பெரிய பிளான் வச்சுருக்கிறேங்க, அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சுருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. யார் அந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இப்படிலாம் கூட நீங்கள் பண்ணீங்கனாலும் அது சீமான் அவர்களுக்கு ஆதரவாக தாயா போகும். அதை வச்சு நீங்கள் வந்து சீமான் அவர்களுடைய இமேஜை அழிக்க முடியாது. அது ஒர்க் அவுட் ஆகாது. புரிஞ்சுக்கங்க நம்ம பல தடவை சொன்னாலும் இல்லை நாங்கள் அப்படித்தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்று நடந்தது ஒரு சின்ன சாம்பிள், விசாரணைக்காக போனது தான். அங்கே கூடின கூட்டம், அங்கே வந்து நாம் தமிழ் கட்சி பொறுத்த வரைக்கும் 200 ரூபாயோ கோட்டருக்கு காசோ அல்லது வந்து பிரியாணியோ வாங்கி கொடுத்து கூடுற கூட்டம் கிடையாது. சும்மா அங்கே அண்ணன் வராப்புல கைதாவாரா அப்படிங்கிற மாதிரி காத்து வாக்கில் செய்தி பரவுது அப்படின்னு உடனே பார்த்தீங்கன்னா வலசர வாக்கம் அப்படியே குலுங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கூட்டத்தை கடந்து அந்த காவல் நிலையத்துக்குள்ளே கொண்டு போகிறதுன்றதே அவங்களுக்கு பெரிய சவால் ஆயிடுச்சு. காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆதரவு கூட்டம். சரி இதெல்லாம் கட்சிக்காரங்க கூட்டம் தானங்க அப்படின்னு கேட்டால் அதை தொலைக்காட்சியிலிருந்து பார்க்கக்கூடிய மக்கள் ஒரே டைமில் லைவ்ல கிட்டத்தட்ட எல்லா சேனலும் சேர்த்தனா லட்சங்களில் பார்த்துட்டு இருந்தாங்க. இது போக மக்களுடைய கருத்துக்கள்னு சொல்லிலாம் கூட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நீங்க எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல, ஈவன் புதிய தலைமுறையில கூட பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மக்கள் கருத்து என்ன சீமான் அவர்கள் இந்த விஷயத்தை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெரும்பான்மையான இத்தனைக்கும் அவங்க எல்லாம் எடிட் பண்ணி தான் போடுவாங்க. ஒரு 4 ஆதரவாக வந்தா ஒன்று நெகட்டிவா வர மாதிரி வரட்டும்ன்ற மாதிரி எடிட் பண்ணி தான் போடுவாங்க. அப்படி இருந்துமே கூட பெரும்பான்மையானவர்களுடைய கருத்து சீமான் அவர்கள் பழிவாங்கப்படுகிறார், திட்டமிட்டே சீமான் அவர்கள் மீது இது நடத்தப்படுகிறது அப்படின்ற கருத்தாவே தான் இருந்துட்டு இருந்துச்சு. இது வந்து பெரும்பான்மை அந்த சேனல்ல காட்டினவங்களுடைய கருத்து மட்டும் இல்லைங்க. எல்லா ஊர்லயுமே நீங்க போய் உங்க ஊர்ல பாத்தீங்கன்னாலும் சரி, எந்த ஊர்ல விசாரிச்சீங்கனாலும் சரி, இந்த குறிப்பிட்ட விஷயத்துல நான் தான் சொல்றேன் 14-15 வருஷமா மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுல நடக்கக்கூடிய நாடகங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன் பாருங்க, மறந்துட்டேன். மரியாதைக்குரிய வித்யா வீரப்பன் நாம் தமிழர் கட்சி சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிட்டவங்க, வீரப்பன் அவர்களுடைய மகள். அவங்களுடைய அந்த ப்ரெஸ் மீட்டு ஒரு 15 நிமிஷம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க பேசின பேச்சு தாங்க, அந்த பேச்சு தான் அவங்க பேசின அந்த பேச்சு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சாதாரண மக்களுடைய பேச்சும் அதுதான். அவங்களுடைய மனநிலையும் அதுதான். எங்க ஊர்ல போயிட்டு மொத்தமா நம்ம ஒரு 10 பேர்கிட்ட நம்ம கேட்டோம்னாலும் இந்த விஷயத்தை வச்சு அவங்களுடைய குரலும் அதுவாகத்தான் இருக்கும். அவங்க ஒரு நாம் தமிழ் கட்சிக்காரங்களாக அந்த இடத்துல அவங்க பேசினதாக நான் சொல்ல மாட்டேங்க. இதை பார்க்குற ஒரு பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அப்படியே பேசி வச்சிருந்தாங்க. அதை நீங்க எத்தனை பேர் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு தெரியல. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா வித்யா வீரப்பன் அவர்கள் பேசின அந்த பேச்சை கூட நீங்க போய் பாருங்க. இதுதான் மக்களின் மனநிலையாக இருக்கிறது. இதை வைத்து சீமான் அவர்களே ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத அப்பட்டமாக வெளிப்பட்டு விட்டது. சரி, இது மூலமா என்னதான் நடந்துச்சு, இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா வேணா இப்படி எடுத்துக்கலாம். ஒரு பயங்கரமான ப்ரொமோஷனுங்க. அதாவது தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சருடைய பிறந்தநாள் சம்பந்தமாக லைவ் போகுது. அது பற்றி தான் எல்லா ஊடகங்களும் அப்படியே ஹைப்டாக இருக்கணும். அதாவது விசாரணைக்கு 8 மணிக்கு வர அப்படின்னு சொன்ன வர, ஐயா நீங்கள் காருக்குள்ளே இருங்க 10 மணிக்கு மேலே வாங்க, ஏன்னா முதலமைச்சருடைய ஸ்பீச் ஓடிட்டு இருக்குது. அதை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, பூரா எங்கே முக்கிறாங்க, அதனால் கொஞ்சம் கேப் விடுங்க அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் வெயிட் பண்ண வேண்டியது. சரி ரைட்டு, அவரையும் பார்க்கறதுக்கு ஒரு 10 பேர் வேணும்ல, பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அவரை வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் கூட்டிட்டு வர வச்சாலும் அது சும்மா அப்படி பறக்குது. எத்தனை சேனல்ல போட்டாலும் அத்தனை சேனல்லையும் பார்க்குறாங்க. அப்படி ஒரு பிரம்மாண்ட ப்ரமோஷனுங்க. ஆமாங்க, எப்படி பார்த்தாலும் இதெல்லாம் ப்ராப்பராக செலவு பண்ணி அரேஞ்ச் பண்ணி கூட்டம், இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூட்டி இந்த மாதிரி ஒரு மீடியா ஹைப் கொடுத்து இந்த அளவுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் ப்ரொமோட் பண்ணணும்னா பல கோடிகள் செலவாயிருக்கும். அதாவது இதையே ஒரு ப்ரொமோஷனாக பண்ணணும்னு நினச்சிருந்தா, ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணியிருந்தா பல கோடிகள் செலவாயிருக்கும். அப்படி பல கோடிகள் செலவாகி வரக்கூடிய ப்ரொமோஷனை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாளுக்கு பரிசாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு இலவசமாக கொடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி வேணா எடுத்துக்கலாம். இதுல இன்னொரு செய்தியும் போயிட்டு இருந்துச்சு. அதாவது கைது நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. எதனாலனா நாளைக்கு ஐயா ஸ்டாலினுடைய பிறந்த நாள். அதாவது நேற்று சொல்றாங்க, சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது, அவருக்கு பிறந்த நாள் பரிசாக இந்த கைதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருப்பதாக, அவருக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் சீமான் அரெஸ்டட் அப்படின்ற மாதிரியான ஒரு பரிசை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் இருப்பதாகலாம் கூட அந்த செய்திகள்லாம் சுற்றி உலாவி கொண்டிருந்தது. இறுதியில் என்ன நினைச்சாங்களோ தெரியல, விசாரணை முடிச்சுட்டு திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம், இது ஒழுங்கா அந்த ஏற்கனவே அவங்க அந்த மாதிரி திட்டத்திலிருந்து தான் அனுப்பிச்சாங்களா, அதாவது விசாரணை பண்ணிட்டு அனுப்பிடலான்ற பிளானோட அனுப்பிச்சாங்களா, இல்லை அதுக்கு பிறகு அந்த மாலை 6 மணிக்கு மேலே ஏற்பட்ட அங்கே ஒன்று ஏற்பட்டுச்சு இல்லையா வலசர பக்கத்தில், அதை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு வைப்ரேஷன் ஏற்பட்டுச்சு இல்லையா, அதை பார்த்துட்டு இல்லை கைது பண்ணலான்ற ஐடியா அது வரைக்கும் இருந்திருந்து கடைசி நிமிஷத்தில் இல்லை வேண்டாம் ரிஸ்க் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து
கைது பண்ணாமல் அமிச்சாங்களா அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த விஷயத்தில் இன்னொன்று கூட நான் கவனித்தேன். அதாவது நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிமார்கள், தங்கைகள், இன்னும் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம், அதாவது நான் சின்ன சின்ன பிள்ளைங்கன்னு சொல்கிறது 18 வயது 20 வயது இந்த வகையில் மாணவர் பாசறைலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க அவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அங்கே போய் கூடி நின்னவங்க கலையவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த இடத்துலேருந்து அந்த கூட்டம் அசையவே இல்லை. ஒரு இப்போ 12 மணி வாக்கில் அவர் வெளியே வராரு, 11:45 வாக்கில் அவர் வந்து வெளியே வராரு விசாரணை முடிஞ்சு அப்படின்னா, ஒரு 11 மணிக்கெல்லாம் செய்திகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு கைதாக வாய்ப்பு இல்லையாம், கைது இல்லையாம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து வெளியே சொல்கிறாங்க, கைதுலாம் இல்லைங்க, அதனால் வந்து நீங்கள் இன்னும் இதுக்கு மேலேயும் கூட்டமாக கூடி இருக்க வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் ஒரு ஆள் கிளம்பல. அதெல்லாம் முடியாது, நாங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தோம், நீ வெளியே அனுப்பு, இருந்து கூட்டிகிட்டு நாங்கள் கையோட கூட்டிகிட்டே வீட்டுக்கு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டாங்க. மொத்தத்தில் இந்த ஒட்டுமொத்த காட்சிகளும் சம்பவங்களும் நடந்து முடிகிற வரைக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும், எப்படியாச்சும் கைது பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி லைவ்ல பார்த்துட்டு இருந்து கடைசியில் வந்து அப்படி இல்லை அப்படின்ற செய்தி தெரிஞ்ச பிறகு, இந்த பாகிஸ்தான்லலாம் பண்ணுவாங்களாங்க கிரிக்கெட் மேட்ச்சில், அதுவும் பயங்கர த்ரில்லிங்கான மேட்சாக இருந்துச்சுன்னா கடைசியில் பாகிஸ்தான் தோத்துருச்சுன்னா டிவியை உடைக்க ஆரம்பிச்சிருவாங்களாம், டிவிலாம் தூக்கி போட்டு உடச்சிருவாங்களாம். அந்த மாதிரி எத்தனை உடன்பிறப்புகள் எத்தனை கருஞ்சட்டைகள் உடைச்சாங்கன்னு தெரில. அந்த மாதிரி டிவியை உடைச்ச உடன்பிறப்புகளுக்கு நம்முடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் நம்ம இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் வாருங்கள் தோழர்களே, அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.